மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து மல்லியை பார்க்கறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து வெண்பா வந்து கால் வலியில் பயங்கரமாக இருக்காங்க. பட் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை. அதுவே எங்கள் மல்லி அம்மா இருந்தால் நம்மளை எந்த அளவுக்கு வந்து பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பாசமாக வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி மேலே வந்து மல்லியை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் தான் வந்து மல்லியை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. மல்லியை வந்து பார்த்ததும் மட்டும் இல்லாமல், அங்கே எனக்கு யாருமே வந்து பிடிக்கல மல்லிம்மா, அங்கே யாருமே வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கிட்டேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது எல்லாமே மல்லிக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்றதுனால மல்லியும் வந்து வெண்பாவை வந்து சமாதானப்படுத்திகிட்ருக்கா. ஆனால் வந்து பின்னாடியே வந்து கதிரேசனும் வந்து வந்திருக்காங்க. கதிரேசன் வந்ததுமே வந்து மல்லி இங்கே என்ன பண்ணுற, இங்கே எப்படி வெண்பாவை வந்து கேட்டுட்ருக்காங்க, இங்கே எப்படி நீ வந்து இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிகிட்ருக்காரு. பட் ஆனால் வெண்பா வந்து நான் வரல தாத்தா, நான் இங்கேயே இருக்கேன், நான் மல்லி அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. கதிரேசன் வந்து பேத்தி அழுறதை பார்த்து தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் மல்லியை வந்து தான் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சரி மல்லி நீயும் கிளம்பி வா அப்படின்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது எதிர்ச்சியாக நடக்குதா இல்லை ஏதாவது ஒரு பிளானடா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ மல்லியும் வந்து வெண்பா கூட கிளம்பி வந்து கதிரேசன் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. எல்லாம் வந்து ஓகே தான். இப்போ வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு மல்லி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபார்மாக கிடையாது. ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து மல்லி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து அடம் பிடிச்சது. ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து மல்லி போயிருக்காங்க. இது தினமும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் வந்து வீட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க. யார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வீட்டுக்கு போலீஸ் வராங்க. வந்து சுடர் யார், எங்கே சுடர் அவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து விசாரிச்சுட்டு வராங்க. நம்ம மல்லியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் சுடர் அப்படின்ற மாதிரி வந்து கை காட்டுறாங்க. இது மல்லியாக கூட்டிகிட்டு வந்த போலீஸா இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்திருக்காங்களா, இல்லை நம்ம விஜய் வந்து அனுப்பி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லியும் விஜயும் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து மல்லிக்கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு, இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் வந்து அவளை நம்புகிற மாதிரி நான் இதுக்கப்புறம் வந்து அவகிட்ட நடிக்க போகிறேன். இவ்வளோ நாள் அவள் வந்து நம்மளை எவ்வளோ முட்டாளாக வந்து ஏமாற்றிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருந்தார். ஸோ விஜயும் மல்லியா வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ரேணுகா மேலே பல கோபங்களில் இருக்காங்க, சுடர் மேலே பல கோபத்து மேலே இருக்கார். ஏன்னா வந்து நீ ரேணுகா கூட இல்லை, நீ அவ்வளோ ஒருத்தி, நீ வந்து என் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, அழ வைக்கிற அப்படின்ற மாதிரி என் பொண்ணு மேலே நீ கை வச்சுட்டல, இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து தனக்கே தானே வந்து பேசி சவாலெல்லாம் விட்டுக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சுடரை வந்து இதுக்கப்புறம் வந்து நிம்மதியாக விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இங்கே வந்து சுடருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைனாலும் இப்போ புதுசாக வந்து ராஜி வந்ததுனால கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ராஜி டீலிங் பேசும்போது அதிர்ச்சியிலே இருந்தாங்க நம்ம சுடர். நம்ம எதுக்குமே வந்து ரகுக்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து இது பண்ணிடுற மாதிரி, நம்ம எந்த முடிவு எடுத்தாலையும் ரகுக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை வந்து ராஜி தான் வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருவேளை வந்து போலீஸ்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்களோ, அதாவது வந்து சுடர் வந்து நம்ம பேச்சை கேட்கல, ஸோ சுடரை வந்து பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணாங்களா என்ன அப்படின்றது தெரியல. இப்போ போலீஸ் வந்திருக்கவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எதுக்கு வந்து சுடரை வந்து கேட்டு வராங்க அப்படின்றது தான் வந்து இங்கே சஸ்பென்ஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் வந்து சஸ்பென்ஸாக இருக்குது. அது மட்டும் போக ராஜ் வந்து சுடர்கிட்ட வந்து டீலிங் பேசிகிட்ருக்கா. அதாவது வந்து உனக்கும் எதிரி மல்லி தான், எனக்கும் எதிரி மல்லி தான். இந்த விஜய் வந்து மல்லிக்கு அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்குறான்னா அது உன்னை மட்டும்தான். ஸோ உன்னை வச்சு தான் வந்து நான் வந்து மல்லி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து நீ வந்த அப்புறம் தான் மல்லியோட வந்து அவளோட ஆட்டம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ராஜு வந்து ஃபீல் பண்ணுறாங்க போல். அது வந்து எப்படின்னு புரியல. ஏன்னா வந்து மல்லி என்ன ஆடிட்டு இருந்தாங்க, இப்போது ரேணுகா வந்ததும் மல்லியோட ஆட்டம் வந்து என்ன குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதுவுமே புரியலைங்க. மல்லி ஆக மொத்தத்தில் என்ன தான் பண்ணுறா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணுறத வந்து தப்புன்னு சொல்லி எடுத்து சொல்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. அது போக விஜய்க்கு வந்து இந்தியா பாகிஸ்தானே ஒன்று சேர்ந்தாலே நானும் விஜயெல்லாம் ஒன்று சேர மாட்டோம், நீ பயப்படாத, நீ எதுவும் இல்லாமல் நீ நானும் ஒன்று சேர்ந்துடலாம். அதாவது வந்து
நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து மல்லியை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ராஜிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி வந்து சுடர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சுடருக்கும் ஒன்றுமே புரியல. இவளுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா, இவ்வளோ நாள் வந்து மல்லி தான் வந்து சுடர் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. இப்போ இவளும் பேசிகிட்டு இருக்கா. மல்லியை தாண்டி இவள் ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா வந்து இவள் 2 பக்கமும் ஷார்ப்பாக இருப்பா. எப்போ நம்ம பக்கம் எதிராக திரும்புவான்னு நமக்கே தெரியாது அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து ராஜி ஒரு கேடி அப்படின்றது இன்னொரு கேடிக்கு தான் தெரியும்னுவாங்களே, அந்த மாதிரி வந்து ராஜி ஒரு கேடினா இவ ஒரு கேடி. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒன்றா இருந்தாலே கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுசாக வந்து நம்பவே மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்போ ரகு கிட்ட போனாலுமே வந்து ரகு வந்து ஓகே தான் சொல்ல போகிறாரு. ஏன்னா வந்து ஆப்போசிட்டாக மாறிட்டா எங்கே வந்து ராஜி வந்து உண்மையை வெளியே சொல்லிடுவாளோ அப்படின்றது ஒன்று. அதுவும் போக அப்படியே உண்மையை சொன்னாலே ஆதாரம் இல்லாமல் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் இந்த கதிரேசன் வந்து சுத்தமாகவே நம்ப மாட்டார் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் போக முதல்ல போயிட்டு ரகுவை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்குமா? ஸோ ஒருவேளை ரகு தான் வந்து போலீஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்களா சுடர்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக? அப்படி பார்த்தாலுமே சுடர் அப்படின்னு வந்து கேட்டு வராங்க அப்படின்னா யார் செஞ்ச வேலையாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. என்ன நடக்குது, யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.